கிறிஸ்துவின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவ்விழாவானது இயேசுவை கண்டு அனுபவித்து வாழவும் அவர் காட்டுகின்ற ஒளியின் வழியில் நடக்கவும் நம்மை அழைக்கிறது. ஞானிகள் எவ்வாறேனும் ஆண்டவரை காண வேண்டும் என்ற தாகம் கொண்டார்கள். ஆண்டவரை கண்டார்கள். ஆண்டவரை காண வேண்டும் என்று ஏக்கம் நம் உள்ளத்தில் எழும்போது, அவரை காணும் பேறு பெறும்போது அவரை ஞானிகள் தங்கள் பதவி, பணம், பட்டம் ஆகியவற்றிலிருந்து இறங்கி வந்தார்கள். இயேசுவை கண்டு தெண்டனிட்டு வணங்கினார்கள். நாமும் ஆண்டவர் முன் நம்மை தாழ்த்துவோம். அவர் முன் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம் வாழ்க்கையில் எக்குறையும் இருக்காது. ஞானிகளைப் போன்று நம்முடைய தேடல் எப்போதும் இயேசுவாக மட்டுமே இருக்க வேண்டும். ஞானிகள் இயேசுவுக்கு தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம் இதய பேழையை திறந்து எதை கொடுக்க போகிறோம்? அன்பையா, இரக்கத்தையா, விட்டு கொடுத்தலையா, மன்னிப்பையா, நல்லுறவையா? சிந்திப்போம். பிறர் இயேசுவை அறியவும் அறிவிக்கவும் நாமும் விண்மீன்களாக இருப்போம். அத்தகைய வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறைவன் மனிதரானார். இறை கோலமே எழுந்திடுக, இறை பலி செலுத்திடவே. இதோ மாபெரும் நற்செய்தி, இறைவன் மனிதரானார். இறை கோலமே எழுந்திடுக, இறை பலி செலுத்திடவே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியில் அமைதி உண்டாகட்டும். தேவனின் வார்த்தை என்றாகட்டும். இதோ மாபெரும் நற்செய்தி, இறைவன் மனிதரானார். இறை குலமே எழுந்திடுக, இறை பலி செலுத்திடவே. பாலனின் முகம் காண ஞானிகள் வந்தனரே. பாதை காட்டும் விண்மீன் வழியில் தேவர் குழந்தையை கண்டனரே. பாலனின் முகம் காண ஞானிகள் வந்தனரே. பாதை காட்டும் விண்மீன் வழியில் தேவர் குழந்தையை கண்டனரே. நாளும் இறை வழி நாம் நடந்தால் நாளெல்லாம் இறை முகம் காண்போம். நாளும் இறை வழி நாம் நடந்தால் நாளெல்லாம் இறை முகம் காண்போம். அன்பை அணிந்து அமைதி அருளும் நல்ல நாள் இதுவே. அன்பை அணிந்து அமைதி அருளும் நல்ல நாள் இதுவே. இதோ மாபெரும் நற்செய்தி, இறைவன் மனிதரானார். இறை குலமே எழுந்திடுக, இறை பலி செலுத்திடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்மளுடைய தாயாம் திருச்சபை 3 அரசர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. 3 அரசர்கள் நம்மளுடைய பிறந்த இயேசுவை பார்க்க வருகின்ற ஒரு நாளை நினைவுபடுத்தி கொண்டாடுகின்றது. எப்படி அந்த அரசர்கள் விண்மீன் காட்டிய அந்த விண்மீனை நம்பி இறைவன் அவர்களுக்கு காட்டிய அந்த அடையாளத்தை கொண்டு நம்பிக்கை கொண்டு பயணித்தார்களோ, அதுபோல நம்மளுடைய வாழ்விலும் அந்த அடையாளத்தை கண்டுகொள்ள வரம் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். மேலும் இறைவன் தருகின்ற நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இறைவன் நமக்கு தருகின்ற அந்த அடையாளத்தை கண்டுகொள்ள தவறிய நேரத்திற்காக மனம் வருந்துவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு அடையாளங்களை தருகின்றார். நம் தினம்தோறும் பயணிக்க நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு நாம் சந்திக்கின்ற சோதனைகள், சந்திக்கின்ற சவால்களை தாண்டி செல்ல இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அடையாளங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். நாம் அந்த நம்பிக்கை பயணத்தில் மேற்கொள்ள. ஆனால் நாம் அநேக நேரங்களில் அந்த அடையாளங்களை புறக்கணித்து அவர் தருகின்ற அடையாளங்களை ஒதுக்கி நாம் நம்பிக்கையை இழந்து இறைவனிடம் தொடர்ந்து பயணிக்க தவறிவிடுகின்றோம். அந்த தவறிய நேரத்திற்காக மனம் வருந்தி இறைவன் தருகின்ற அடையாளங்களை பயன்படுத்தி நாம் தொடர்ந்து நம்பிக்கையில் வளர இந்த திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சூசைநாதன் என்கின்ற ஜேம்ஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆரோக்கியதாஸ் இவருடைய கொற்றபாக்கியம் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், சிசிலி சந்திரதாஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஜான் பீட்டர் மரிய ஜோஸ்பின் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெசிகா பெர்னந்த் ரோஸ் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய என்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோர் புள்ளினால் என்மேல் திணிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நாடும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருகிற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே
துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவரே. மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடந்த ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்த நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோட்டத்தை கண்டளிக்குமாறு வழி நடத்தப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. ஒளி இறைவனின் அடையாளம். நம்மை விடுவிக்க நமக்காக ஒளி தோன்றியுள்ளது. ஒளி இருக்கும் இடத்தில் அச்சம், பயம், பாவம் இவற்றிற்கு இடம் இல்லை. ஆண்டவரின் மாட்சி நம்மேல் உதித்துள்ளது. துன்பங்கள் நீக்கி மகிழ்ச்சியும், இன்னல்கள் நீக்கி இன்பமும், குழப்பங்கள் நீக்கி நம்பிக்கையும், நோய்கள் நீக்கி வளமையும் நமக்கு கிடைக்கும். எனவே ஒளியின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழுந்து எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரே உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும்.
பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவில் இருந்து உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்போது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலில் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்கள் பெருள் திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியோரின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருட்கள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே எல்லா
வாசகம் முன்னுரை. இயேசு என்ற ஒப்பற்ற செல்வத்தை சுவைத்தவர் தூய பவுல். ஆண்டவரின் அன்பை சுவைத்தவர்களால் இயேசுவை அறிவிக்காமல் இருக்க முடியாது என்பதற்கு சிறந்த இலக்கணமும் அவரே. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கடவுளின் அருளால் தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பையும் அந்த மறைப்பொருள் தனக்கு இறைவழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டதாகவும் கூறுகிறார். நாமும் இறைவழிபாட்டை நமது வாழ்க்கையில் கண்டு மறைப்பொருளான இயேசுவை அனுபவித்து வாழ இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 2-3 முடிய மற்றும் 5-6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அருளப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறையில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவரின் விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறந்திருப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறந்திருக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என இறைவாக்கினர் எழுதியுள்ளனர் என்றார்கள்.
பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சாண்கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா நான் குருவாகி 1 வருடம் முடிஞ்சு இந்த நாளில் முத என்னைய குருவானவராக, அதாவது உதவி பங்கு தந்தையாக போட்ட இடம் வந்து தெரேஸ்புரம் அப்படின்ற ஊர். அங்கே தான் வந்துட்டு முதல் மறைவுரையை அங்கே கொடுத்தேன். அங்கே முதல் மறைவுரையை கொடுக்கும்போது நல்லா அன்று மறைவுரை கொடுத்த பிறகு எல்லாத்துக்கும் உள்ள ஒரு ஆசை தானே இல்லையா? அது மாதிரி மறைவுரையை கொடுத்துட்டு வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். யாராவது வந்து, சரி ஃபாதர் உங்கள் மறைவுரை அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோட எல்லாத்துக்கும் உள்ளது தானே. அது மாதிரி நானும் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன், யாராவது ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வந்து சொல்லலை, எல்லாம் அவங்கவுங்க வந்துட்டு போயிட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டி வந்துட்டு அப்படியே தேடி வந்து பக்கத்தில் வந்தாங்க. வந்துட்டு, ஃபாதர் நீங்கள் ரொம்ப அழகாக பிரசங்கம் வச்சிங்க ஃபாதர் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே மனசில் சந்தோஷம் தாங்கலை. அதுக்குள்ளே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த பூசோதவி பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒடியாந்தாங்க, வேகமாக ஒடியாந்தாங்க. ஃபாதர் ஃபாதர் என்னடா ஃபாதர், அந்த பாட்டிக்கிட்ட என்ன சொன்னீங்க, இவ்வளோ வேகமாக போயிட்டாங்க? ஏன்டா? அந்த பாட்டிக்கு காது கேட்காது ஃபாதர் அப்படின்னா. அதனால் அன்னையிலேருந்து முடிவெடுத்தேன், இனிமேல் பிரசங்கம் வச்சோமா ஓடியே போயிடணும்டா, நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவெடுத்தேன். அதனால் இந்த நாளை என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் ஒரு மிக சிறப்பான திருவிழாவை கொண்டாடுகின்றோம். 3 அரசர்கள் திருவிழா. இந்த 3 அரசர் திருவிழாவை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருந்த போது என்னுடைய நினைவுக்கு என்ன வருந்ததோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 3 அரசர்களோட பேர் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. மெல்கியார், பெல்தசார், கஸ்பர். ஓகே, வெரி குட். தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. சந்தோஷம், வெரி குட். அப்போ இந்த 3 அரசர்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த 3 பேரும் வராங்க. அவங்க ஒரு வழியாக வராங்க, வந்துட்டு இயேசுவை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப எந்த வழியாக போகிறாங்க? வேற வழியாக போகிறாங்க இல்லையா? இதை வைத்து தான் என்னுடைய சிந்தனையானது அமையப் போகிறது. அவர்கள் ஒரு வழியாக வந்து இன்னொரு வழியாக போகிறார்கள். நாம் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடி இந்த புதிய வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் இந்த ஒரு நிகழ்விலிருந்து கற்றுக்கொள்ள போவது என்ன என்று பார்க்கும் பொழுது
நாம் நடந்து வந்த இதுவரை நாம் பயணித்த பாதைகளை மறந்துவிட்டு இறைவன் நமக்கு தர இருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயாராகணும். அந்த 3 ஞானிகளும் அதன் எந்த வழியாக வந்தார்களோ அந்த வந்து இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொண்டு அவர்கள் எப்படி சென்றார்கள்? வேறு வழியாக, ஒரு புதிய வழியில், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நோக்கி, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நகர்ந்தார்கள். நமது வாழ்வில் நாமும் அந்த புதிய ஆசீர்வாதத்தை, அந்த புதிய பாதையில் நடக்க வேண்டும் என்றால் நாம் கடந்து வந்த பாதைகளை மறந்தால் மட்டும்தான் அந்த புதிய வழியில் நம்மால் செல்ல முடியும். இறைவன் நமக்கென காட்டி வைத்திருக்கின்ற அந்த விண்மீனாக இருக்கின்ற அந்த ஒரு புதிய வழி, இறைவன் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு புதிய வழியை நாம் கடக்க வேண்டும் என்றால், அந்த புதிய வழியில் அந்த புதிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இதுவரை நடந்த அந்த பழைய காலங்களில், கடந்த காலங்களில் எனக்கு நடந்ததை நான் மறக்க வேண்டும். இன்றைய நியூ இயர் பூசையில் எத்தனை பேர் நியூ இயர் பூசைக்கு வந்தீங்க? புது வருட திருப்பள்ளிக்கு இரவு திருப்பள்ளி நடந்துச்சாங்க. எத்தனை பேர் வந்தீங்க? இரவு திருப்பள்ளியோட முதல் வாசகத்தில் என்ன வந்துச்சு? ஐயோ ஃபாதர், என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அந்த பூசைக்கு வந்திருக்கவே மாட்டேன். எண்ணிக்கை புத்தகம் 6வது அதிகாரம் 22, 27. ஆண்டவர் இந்த முதல் வருடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மீது ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தருகின்ற அந்த ஆண்டவர் நமக்கு இன்றும் அதே ஆசீர்வாதத்தை தருகின்ற, அந்த ஞானிகளுக்கு தந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் தருகின்றான். நான் என்ன செய்ய வேண்டும்? கடந்ததை மறக்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் நான் நடந்து வந்த பாதைகள், சென்ற ஆண்டு முழுவதும் ஆண்டவர் என்னை வழிநடத்த வந்த அந்த ஆண்டுகளில் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வலிகள், வேதனைகள், இழப்புகள், அவமானங்கள், துக்கங்கள், கடின நேரங்கள், கைவிடப்பட்ட நேரங்கள், இவற்றை நான் மறக்க வேண்டும். ஆப்பிரிக்காவில் புது விதமாக ஒரு குரங்கு பிடிக்க புது யுத்தியை பயன்படுத்துவாங்களாம். குரங்கு பிடிக்க ஒரு புது யுத்தியை பயன்படுத்துவாங்களாம் ஆப்பிரிக்காவில். எப்படின்னா, குரங்கை எப்படி பிடிப்பாங்கன்னா, அங்கே பசங்க பார்க்குறாங்க குரங்குன்னொன்னே எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு பானையை செஞ்சு அந்த பானையோட வாய் எப்படி இருக்கும்னா கை போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கை நுழையிற அளவுக்கு தான் இருக்கும் அதனுடைய வாய்ப்பகுதி. இப்போ நிறைய பேர் லேடிஸ் இருக்காங்க, வளையல் போடுவீங்கள, வளையல் போடும்போது எப்படி போடுவீங்க? கையை மடக்கி தான் போடுவீங்க. கையை அப்படி மூடிக்கிட்டா வளையலை போட முடியுமா? இல்லை போட்ட வளையலை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். அது மாதிரி தான் அந்த வாய் பகுதி இருக்குமா. இந்த குரங்குக்கு பிடிச்சதெல்லாம் அது உள்ளே போட்டு வச்சுருவாங்க அந்த பானையில். இந்த குரங்கு என்ன செய்யுமா, அந்த பழத்தை எடுக்கிறதுக்காக அது உள்ள கையை விடும். கையை விட்டோன்னையும் அதை எடுத்துருமா, பிடிச்சிரும். அப்படி திரும்ப எடுக்கும் போது என்ன பண்ணும்? அதை விடுறதுக்கும் மனசு இருக்காது, அதே நேரத்தில் தப்பிக்கணும். இதுக்கு இழுக்கும், வெளியில் வருமா? கை வராது. அப்போ என்ன பண்ணிக்க? அந்த குரங்கு மாட்டிக்கும், சிறை பிடிக்கப்பட்டுரும், அடிமையாக அது மாட்டிக்கும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கடந்த கால அனுபவங்களை இந்த 3 பேரும் இல்லை கனவுல எச்சரிக்கப்படும் போது இல்லை நாங்கள் அதே வழியில தான் திரும்பி போவோம், எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதே வழியில திரும்பி போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அவர்களுக்கு இறந்து கூட இருப்பார்கள் அவர். ஆனால் அவர்கள் இறைவன் காட்டுகின்ற அந்த புதிய வழியை அவர்கள் பயன்படுத்தினாங்க, அவர்கள் சென்றார்கள், அவர்களால் பார்க்க முடிந்தது. எப்பொழுது அந்த பழைய வழியை அவர்கள் மறந்தார்களோ, அதை தியாகம் செய்தார்களோ, அப்பொழுது அவர்களால் அந்த புதிய வழியை நோக்கி செல்ல முடிந்தது. நானும் என்னுடைய வாழ்வில் அந்த பழைய வழி, அந்த பழைய வேதனைகள், கவலைகள், அதை நான் மறக்கின்ற பொழுது, பழைய நிகழ்வுகளை நான் அதற்கு அடிமையாக இருக்க மாட்டேன். நான் அந்த பழைய நிகழ்வுகளால் அடிமையாக இருக்க மாட்டேன். இல்லாட்டி என்ன ஆயிரும்? அந்த பழைய நிகழ்வுகள் நம் ஒவ்வொருவரையும் கசப்பானவர்களாக மாற்றிவிடும். ஒரு துறவி கிட்ட ஒரு சிறிய பையன் வந்தான், ஒரு சின்ன பையன். அந்த துறவி கிட்ட கேட்டான், துறவியே என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன் அப்படின்னு. அந்த துறவி என்ன செஞ்சாரா, அங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு கை நிறைய ஒரு உப்பை கொடுத்தாராம். உப்பை கொடுத்து ஒரு டம்ளரில் என்ன பண்ணார், இந்த டம்ளரில் அந்த உப்பை போடு
அப்படின்னார். அந்த டம்ளர்ல அந்த உப்பை போட்டுட்டான். போட்டதுக்கப்புறம் குடிக்க சொன்னாராம். குடிச்சானா எப்படி இருக்கும் அந்த டம்ளரில் உள்ள தண்ணி? உப்பாக இருக்கும் இல்லையா? உப்பாக இருந்துச்சு, குடிக்கவே முடியல, வச்சிட்டான். அப்புறம் அதே துறவி அந்த உப்பை அதே அளவு திரும்ப ஒரு உப்பை கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கிட்ட போய் போட சொன்னாராம். அவன் அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த ஏரியில் போட்டான். போட்டுட்டு அந்த தண்ணியை குடிக்க சொன்னாரான். அந்த இப்போ குடி அப்படின்னு குடிச்சானா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நார்மலாக குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த துறவி சொன்னாராம், எப்பொழுது உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனையும் உனக்குள்ளேயே நீ வைத்து கொண்டு இருக்கிறாயோ அப்பொழுது நீயும் கசப்பானவனாக மாறுவாய் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நாமும் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற இழப்புகள், வலிகள், வேதனைகள், கடந்த கால நிகழ்வுகள் அனைத்தையும் நான் மறக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எசாயா புத்தகம் 43:18-19 ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காதீர்கள், இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காதீர்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள்? கடந்த கால நிகழ்வுகளை, அவர்கள் இருக்கின்ற இடத்துல அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமை நிலத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, என்னுடைய மூதாதையருக்கு நீ செங்கடலை பிரித்து அவர்களை வழிநடத்தி கூட்டி வந்து பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்தீர். ஆனால் இன்னைக்கு நாங்கள் அடிமையாக உட்கார்ந்துருக்கிறோமே, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே என்று முணுமுணுத்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், முன்பு நடந்தவற்றை மறந்துரு, முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காதே, இதோ உனக்கென்று ஒரு புதிய செயலை நான் தொடங்க போகிறேன், ஒரு புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன் என்று அவர் சொல்கின்றார். அதனால தான் லூக்கா எழுதிய நற்செய்தி 5:37-38 ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகின்றார், அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய மதுவை ஊற்ற முடியாது, புதிய துணியில் பழைய துணியில புது துணியை என்ன பண்ண முடியாது, ஒட்டு போட முடியாது அப்படின்னு சொல்றார். அப்ப நாம் இந்த திருக்காட்சி பெருவிழாவில் ஆண்டவர் சொல்வது போல நாம் என்னுடைய பழைய நிகழ்வுகளை மறந்து இறைவன் எனக்கு காட்ட இருக்கின்ற அந்த புதிய பாதையை நான் எடுக்க முயற்சி செய்வேனா? நான் எப்பொழுது என்னுடைய பழைய நிகழ்வுகளை, கடந்த கால அனுபவங்களை, கசப்பான அனுபவங்களை நான் விடுகின்ற பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். திருவெளிப்பாடு 21:4-5 ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகின்றார், அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார், இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறந்துவிடும். அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லுகின்றார். இதே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்று நமக்கும் தர இருக்கின்றார். எப்பொழுது நாம் கடந்த கால நிகழ்வுகளை மறந்து, ஆண்டவரே, இதோ என் வாழ்வில் ஏற்பட்ட கசப்புகள், வேதனைகள், வலிகள், அவமானங்களை நான் உன்னிடத்திலே போட்டு விடுகிறேன். 1 பேதுரு 5:7 சொல்லுவார், உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் போட்டு விடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். ஆண்டவர் நம் மீது கவலை கொண்டுள்ளார். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுவோம். இந்த ஆண்டு பிறந்த இந்த புத்தாண்டு, இந்த திருக்காட்சி பெருவிழா நம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, நாளாக அமைய நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களோடு இருப்பதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், வாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று
நேசர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்மளுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்திலே எடுத்து கூறுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் அனைவரும் இயேசுவை அனுபவித்து அதை வாழ்க்கையால் மக்களுக்கு போதிக்கவும் உமது பணியை சிறப்பாக செய்வதற்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை தந்து காத்திடவும் அவர்களின் தனிமையில் உம் தூதர்களை கொண்டு வழி நடத்திடவும் தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். எங்களோடு பயணிக்கும் ஆண்டவரே, எம் தாய் திருநாட்டை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எம் நாட்டில் பஞ்சம் பறந்திடவும் தீராத நோய்கள் அழிந்திடவும் ஏழைகள் அனைவரும் வாழ்வு பெறவும் வேற்றுமைகள் வேரறுக்கப்படவும் வன்முறைகள் ஒழிந்து அனைவரும் மகிழ்வோடு வாழ்ந்திடவும் கொலை கொள்ளை நீங்கி மக்கள் அனைவரும் பாதுகாப்போடு வாழ்ந்திடவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். எமக்காக இம்மண்ணிற்கு வந்த ஆண்டவரை, திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அடுத்தவரில் உம்மை காணவும் எம் நற்செயல்கள் வழியாக உம்மை வெளிப்படுத்தவும் விண்மீன் போன்று நாங்களும் அடுத்திருப்போருக்கு இயேசுவை காண வழிகாட்டவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். வாழ்வு வழங்கும் ஆண்டவரை, எம் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து ஆன்மீகத்தில் அவர்களை வளர்த்தெடுக்கவும் திருவழிபாட்டு நிகழ்வுகளில் முழுமையாக பங்கேற்க நாங்கள் உதவி செய்யவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். மௌனமாக நம்மளுடைய தனிப்பட்ட மன்றாட்டை ஆண்டவரிடத்திலே எடுத்து கூறுவோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன மொழிந்த எம் இறைவா, இதோ இவருடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி இவர்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் இவர்கள் மறந்து வழிகள் வேதனைகள் பட்ட அவமானங்களை எல்லாம் மறந்து உம்முடைய நீர் தர இருக்கின்ற ஆசீர்வாதத்தையும் அருளையும் இவர்கள் பெற்றுக்கொள்ள இவர்கள் எந்தெந்த தேவைகளோடு இந்த திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் பூர்த்தி செய்து அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தையும் அருளையும் பொழிந்தருள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்திலே ஏழெடுத்து ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். பரணி வந்த தெய்வம் தந்த அன்புதனை நானும் தந்தேன், காணிக்கையாய் ஏற்றிடுவாயே.
உயிர்கள் காணும் உறவின் தெய்வம் மனித உறவில் மலர்ந்ததனால் மகிழ்வுடனே என்னை தந்தேனே. தரணி வந்த தெய்வம் தந்த அன்புதனை நானும் தந்தை காணிக்கையாய் ஏற்றிடுவாயே. உயிர்கள் காணும் உறவின் தெய்வம் மனித உறவில் மலர்ந்ததனால் மகிழ்வுடனே என்னை தந்தேனே. மகிழ்வுடனே என்னை தந்தேனே. மகிழ்வுடனே என்னை தந்தேனே. தரணி வந்த தெய்வம் தந்த அன்புதனை நானும் தந்தை காணிக்கையாய் ஏற்றிடுவாயே. உயிர்கள் காணும் உறவின் தெய்வம் மனித உறவில் மலர்ந்ததனால் மகிழ்வுடனே என்னை தந்தேனே. இடையர் கண்ட இன்பம் என் இதயம் கண்ணில் கொண்டு பாலா உன்னை தொழுதிடுவேனே. மனித வாழ்வு காணும் மனுவாய் பிறந்த இறைவா என்னை முழுதும் உமக்கு தந்தேனே. தருவதிலே இன்பம் உண்டு என்றறிவேனே. காணிக்கை தருவதிலே இன்பம் உண்டு என்றறிவேனே. என்றறிவேனே. தரணி வந்த தெய்வம் தந்த அன்புதனை நானும் தந்தை காணிக்கையாய் ஏற்றிடுவாயே. உயிர்கள் காணும் உறவின் தெய்வம் மனித உறவில் மலர்ந்ததனால் மகிழ்வுடனே என்னை தந்தேனே. மூன்று அரச கண்ட விடிவெள்ளி மீனை போல வாழ்வில் நானும் ஒளிந்திடுவேனே. பொன்தூபம் போலும் அதை தந்த அரசர் போல உள்ளதை நான் தந்திடுவேனே. தருவதிலே இன்பம் உண்டு என்றறிவேனே. காணிக்கை தருவதிலே இன்பம் உண்டு என்றறிவேனே. என்றறிவேனே. தரணி வந்த தெய்வம் தந்த அன்புதனை நாடும் தந்தை காணிக்கையாய் ஏற்றிடுவாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோ. பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாக கிறிஸ்துவின் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினார். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கலேஸ்தோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திறந்து பார்க்கிறேன், உனை நெஞ்சு கொடியில் கொஞ்சி கொஞ்சி அழகு பார்க்கிறேன். உள்ள கதவை மெல்ல மெல்ல திறந்து பார்க்கிறேன், உனை நெஞ்சு கொடியில் கொஞ்சி கொஞ்சி அழகு பார்க்கிறேன். உறவே நீயும் என்னில் கலந்திடு, பேசும் பாலா உள்ளம் நிறைந்திடு. வந்த நேரம் மண்மணக்குதே, நீயும் சேர்ந்த நேரம் மனமினைக்குதே. உள்ள கதவை மெல்ல மெல்ல திறந்து பார்க்கிறேன், உனை நெஞ்சி கொடியில் கொஞ்சி கொஞ்சி அழகு பார்க்கிறேன். பணிவிடும் காலம் மௌனத்தின் வானம், புதிதாய் உலகம் திரண்டிடும் நேரம், விழிகளின் ஓரம்
திறந்து பார்க்கிறேன். உனை நெஞ்ச குழியில் கொஞ்சி கொஞ்சி அழகு பார்க்கிறேன். வயல்வெளி ஓரம் பறவைகள் காணம் உறங்கா இடையோ நிறைந்தனர் காண விழித்திடும் வாழ்வு விடை பெறும் சோகம். கனிவாய் நீயும் ஜெனித்திட்ட நேரம் ஆலோசனை தேவன் திருப்பெயரா எங்கள் ஆன்மாக்களை தேடி இங்கு வருபவரா தளிரே எந்த உயிரே அழகே அருமே அமுதே மடி மீது தவழ்ந்து விளையாடு விளையாடி நீயும் விழிமோடு ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ உள்ள கதவை மெல்ல மெல்ல திறந்து பார்க்கிறேன். உனை நெஞ்சு குழியில் கொஞ்சி கொஞ்சி அழகு பார்க்கிறேன். உறவே நீயும் என்னில் கலந்திடு பேசும் பாலா உள்ளம் நிறைந்திடு. மண்ணில் நீயும் வந்த நேரம் மண்மணக்குதே கையில் நீயும் சேர்ந்த நேரம் மனமினிக்குதே. உள்ள கதவை மெல்ல மெல்ல திறந்து பார்க்கிறேன். உனை நெஞ்சு குழியில் கொஞ்சி கொஞ்சி அழகு பார்க்கிறேன். ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில்
நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மகிமையானது நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்லவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இன்று ஆண்டவருடைய திருக்காட்சி 3 அரசர்கள் பெருவிழா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவிப்புகள். முதலாவதாக, இன்று திருக்காட்சி பெருவிழாவை நாம் சிறப்பித்திருக்கின்றோம். ஆகவே வழக்கமாக நம்முடைய பாரம்பரியமாக இந்த விழாவை 3 ராஜா பொங்கல் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதெல்லாம் குடில் கட்டப்படுகிறதோ அந்த குடில் பிரிப்பதற்கு முன்பாக இந்த திருக்காட்சி விழாவில் வருகின்ற இந்த 3 அரசர்களை 3 ஞானிகளை முன்னிறுத்தி நம்முடைய மக்கள் பாரம்பரியமாக செய்கின்றது இந்த பொங்கல் செய்து அந்த குடியில பிரிக்கிறது வழக்கம். அதனால் நம்முடைய பங்குல இன்றைக்கு பொங்கல் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது, மந்திரிக்கப்பட்டிருக்கிறது. போகின்ற பொழுது இந்த பொங்கல் பெற்று உண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்குரியவர்களே, மேலும் ஒரு சில அறிவிப்புகள். இன்று திருக்காட்சி விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து சிறப்பாக கிறிஸ்மஸிலிருந்து இதுவரை எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் உங்களுடைய பங்கேற்பை கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பங்கில் வருகின்ற 14ஆம் தேதி
தைத்திங்கள் முதல் நாள் பொங்கல் திருவிழா நம்முடைய பங்கில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற ஆண்டை போல அனைத்து கிளை கிராமங்களில் இருக்கின்றவர்களும் நம்முடைய பங்கு ஆலயத்திற்கு வந்து இங்கே அதிகாலையில் பொங்கலிட்டு சரியாக 7 மணி அளவில் நடைபெறுகின்ற திருப்பலியில் பொங்கலை நாம் வைத்து நன்றி காணிக்கையாக ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த தைத்திங்கள் முதல் நாளில் பொங்கல் திருநாளில் அனைவரும் அனைத்து கிராம தலைவர்களும் இதற்கான முயற்சிகளை எடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்றைய தினத்தில் பொங்கல் திருப்பலி முடிந்த பிற்பாடு பல்வேறு விதமான விளையாட்டு போட்டிகள் நம்முடைய மக்களுக்கு நடைபெறும். சிறு பிள்ளைகளிலிருந்து திருமணமான வயதானவர்கள் அனைவருக்குமான விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல் இந்த நாளிலே நம்முடைய பங்கிற்கு வந்து நம்முடைய ஊருக்கு வந்து இந்த திருக்காட்சி பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தி தந்த அருட்தந்தை அவர்கள், அருட்தந்தை ரெக்ஸ் அவர்கள் சலேசியன் காங்கிரிகேஷனில் அவர் குருவாக இருக்கிறார். ஐ திங்க் இஸ் இன் தெரேஸ்புரம், தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருக்கின்ற தெரேஸ்புரம் ஒரு ஃபேமஸான பாரிஷ். ஃபாதர் இருக்கிற இடம் ஒரு விசுவாசம் நிறைந்த இடம். அதே ஃபாதர் அடே ஸ்வீட்டாக சிறப்பாக அழகாக மறையுரை நிகழ்த்தினார். எல்லாரும் தந்தை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நம்முடைய பங்கின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நாம் அவரை வாழ்த்துகிறோம். இன்னும் பணி சிறக்க அவரை சிறப்பான விதத்தில் வாழ்த்தி மகிழ்கிறோம். தேங்க்யூ. என்னை அன்போடு வரவேற்று இந்த வாய்ப்பை தந்த உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்தார், மகிழ்வினை உலகில் விருத்திட வந்தார். புது புது ராகங்களால் பாடலை இசைத்திடுவோம், புது புது ராகங்களால் பாடலை இசைத்திடுவோம். ஏழிசை ஸ்வரங்கள் இதயத்தில் ஏற்றி வாழ்த்தியே பாடிடுவோம், ஏழிசை ஸ்வரங்கள் இதயத்தில் ஏற்றி வாழ்த்தியே பாடிடுவோம். மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்தார், மகிழ்வினை உலகில் விதைத்திட வந்தார். வார்த்தை மனுவாகி நம்மில் உயிர் வாழ திருவுளம் கொண்டார், வார்த்தை மனுவாகி நம்மில் உயிர் வாழ திருவுளம் கொண்டார். விண்ணின் பிடி வெள்ளி மண்ணில் ஒளி வீச மழலையாகவே வந்தார், விண்ணின் பிடி வெள்ளி மண்ணில் ஒளி வீச மழலையாகவே வந்தார். மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்தார், மகிழ்வினை உலகில் விதைத்திட வந்தார். தந்தை சித்தமே உலகில் செய்யவே இறைமகன் நினைத்தார், தந்தை சித்தமே உலகில் செய்யவே இறைமகன் நினைத்தார். வாழ்வின் வளமான வசந்தம் தினமீச தென்றலாகவே தவழ்ந்தார், வாழ்வின் வளமான வசந்தம் தினமீச தென்றலாகவே தவழ்ந்தார். மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்தார், மகிழ்வினை உலகில் விதைத்திட வந்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.